நம்ம எல்லாரும் இப்போ இருக்க அபிஷேக் சர்மாவையும் டிராவிஸ் ஹெட், சுனில் நரேன், பிலிப் சால்ட் இப்படி ஓபனர்ஸ் பயங்கரமா ஓவம் பண்றதை பார்த்து நம்ம எல்லாரும் என்னப்பா இந்த ஜெனரேஷன் இந்த அடி அடிக்கிறாங்க அப்படிதாங்க நினைச்சிருப்பீங்க. ஆனா இதே அடிய ஒரு மனுஷன் ஓடிஐ ஃபார்மேட்லயும் டெஸ்ட் ஃபார்மேட்லயும் யூஸ் பண்ணிட்டு இருந்தாருன்னு சொன்னா நம்புவீங்களா? நியூசிலாந்து கிரிக்கெட் எங்கேயோ கொண்டு போன இந்த மனுஷனை பிடிக்கும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இவரை ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் ஓபனர்னே சொல்லுவாங்க. சின்ன வயசுல இருந்து விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேனா பிளே பண்ண ஸ்டார்ட் பண்ணவரு அவரோட அக்ரஷன்னால அதாவது வேற லெவல் பெர்ஃபார்மன்ஸ்னால அப்போவே அதாவது 2002லயே ஓடிஐல வெளுக்க ஆரம்பிச்சாரு. என்னதான் விக்கெட் கீப்பிங் பேட்டிங் அளவுக்கு இல்லாம இருந்தாலும் இவரோட பேட்டிங்னாலே இவர் 3 ஃபார்மேட்ல நியூசிலாந்துக்கு ஒரு முக்கியமான பிளேயராவே மாறிட்டாருங்க. 180 பாலுக்கு 300 அடிக்கிறது, 52 பாலுக்கு 100 அடிக்கிறது, 25 பாலுக்கு 50 அடிக்கிறது. இந்த பவுலர்ஸ்லாம் த கோட் அதாவது கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம்ஸ் சொல்லுவாங்கல்ல, அவங்களே போட்டு தூக்கி சாப்பிட்டுருவாரு. ஐபிஎல்ல கேகேஆர் விளையாண்ட முதல் மேட்ச் 158 ரன். இவரோட டெஸ்ட் கிரிக்கெட்டோட லாஸ்ட் மேட்ச் ஆஸ்திரேலியா கூட எத்தனை பேருக்கு ஞாபகம்?